பாலா படத்தில் ஏன் அவங்கள வந்து உருவச்சிதைவு செய்கிறாரு? அழகான ஆட்களை ரொம்ப அழுக்காக காட்டுறாரு. அந்த குறை இருக்குது, போக அது சரி பண்ணணும். ஒரு வித்தியாசமாக காட்டணுங்கிறதுக்காக அப்படியா, இல்லை அந்த கதாபாத்திரம் அப்படி தான் இருக்குங்கிறதுனால அது அப்படி இல்லை, வித்தியாசமாக காட்டணுன்றதை விட அந்த கதாபாத்திரத்துக்கு பொருந்துறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறோம். இனி அதை கொஞ்சம் குறைக்கணுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். ஒரு பக்கம் பாலாவை சுற்றி பாராட்டுகள் நிறைய இருக்க மாதிரி, பாலாவை சுற்றி எப்போதுமே ஒரு விமர்சனமும் இருந்துக்கிட்டே இருக்கு. அது இந்த விமர்சனங்கள்லாம் புதுசாக இருந்தால் பரவாயில்ல, அதான் சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சுட்டு தானே வர்றேன். நமக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. நமக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை, போகிற போக்கில் போட்டோம். சூர்யாவும் சரி விக்ரமும் சரி 2 பேருமே உங்கள் படங்களின் வழியாக பெரிய அளவுக்கு உள்ளே வந்தவங்க. 2 பேருக்குமே எக்ஸ்ட்ரீம்லி வேறு கேரக்டர். இவர் பேசவே மாட்டார் படம் முழுக்க. கடைசியில் அவனை கொடு அப்படின்னு கேட்குற ஒரு டயலாக் வரும். அவர் பாடுவார், மற்றபடி எங்கேயுமே பேச மாட்டார். காரை விழுந்த பற்களோட ஒரு கேரக்டர், பழைய ஹீரோ மாதிரி ஒரு இப்படி ஒரு நாடக நடிகரை போல் ஒரு சிகை அலங்காரத்தோட சூர்யா. இந்த மேப்பிங் எப்படி பிடிப்பீங்க? அவனிவனில் வந்து ஒரு ஸ்குவின்டைஸோட விஷால், அது மாதிரி இப்படி பிடிக்கிறீங்க. இது கரெக்டாக அது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அன்றாடம் நம்ம பார்க்குறோம்ல, நீங்கள் ஸ்குவிண்ட் இருக்கிற பொண்ணுங்க யாரையாவது பார்த்தீங்கன்னா ஒரு இன்னசென்ஸ் தெரியும். அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் பார்க்க ஒரு ஒரு கொஞ்சம் இன்னசென்ட்டாக தெரியும். ஸோ அது வரணுன்றதுக்காக விஷாலுக்கு ஸ்குவிண்ட் வச்சு. ஓ, அந்த ஃபேஸ் ஒரு இன்னசென்ஸ் இயல்பாகவே வந்துடும். ஓ, இந்த கவனிப்புகள் தான் எப்படின்னு கேட்குறேன். ஒரு சாதாரணமாக பார்க்குறம்போது பாவம்னு தோணும், இன்னசென்ட்டுன்னு. ஆனால் அவங்க இன்னசென்ட்டாக கூட இருக்க மாட்டாங்க, ஆனால் நமக்கு தோணும் அப்படி. ஓகே, மனிதர்களை கவனிக்கிறது, சூழலை கவனிப்பது, இதெல்லாம் பாலாவுக்கு அப்சர்வ் பண்ணுறது தான் என்னோட முதல் வேலை. எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணணும். இது அப்சர்வேஷன் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைக்காது. ஓகே, உங்களுக்கு மியூசிக் எவ்வளோ பிடிக்கும் சார்? போட்டாலே எனக்கு வேறு ஏதோ அதுவும் குறிப்பாக வேற்றுமொழி பாடல்கள் இருக்குல்ல, அது ஹிந்தி பாடல்கள், பழைய பாடல்கள், அதுக்கு நமக்கு மீனிங்கும் தெரியாது. அந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாக்க நமக்கு ஒரு கதை எங்கிட்ட ஓடிட்டுருக்கும். அதுக்கு அந்த அது வரியில் அர்த்தம் தெரியாததுனால அது நம்ம அந்த இசையும் சத்தமுமே ஒரு இமோஷனாக நமக்கு ஒரு ரூட்டை கொடுத்துட்டே இருக்கும். தனிமையாக இருக்கப்போ ஜென்ரலாக என்ன பண்ணுவீங்க? என்ன பாட்டு கேட்குறது, படிக்கிறது, இல்லை டிவி பார்க்குறது. சகஜமாக. ஆஹா, பெரும்பாலும் எல்லாரோடையும், அதாவது ஆட்கள் சூழ இருக்கணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள், இல்லை தனிமை விரும்பியா? கொஞ்சம் தனிமை விரும்பி. உங்கள் படத்தில் வரக்கூடிய பாடல்கள் இருக்குல்ல, அதுலலாம் உங்களுடைய டச் எதுவும் உண்டா? இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் பாட்டுக்குள்ள, நான் கடவுள் படத்தில், அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த பாட்டெல்லாம் வந்து அதோடைய வரிகள்லாம் நீங்கள் எதுவும் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? அது ரமண மகரிஷிக்காக இளையராஜா. இந்த பொருளுக்கு அலைகின்ற பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே, அதெல்லாம் வகையில் பயங்கரமான ஃபிலாசபிக்கல். அது அவருக்காக அவர் எழுதின பாட்டு தான். கம்போசிஷன்லாம் இளையராஜா சார் கூட உட்கார்றப்பெல்லாம் எப்படி இருக்கும்? ரொம்ப டைம் எல்லாம் எடுக்க மாட்டேன். நான் விஷயத்தை மாத்திரம் சொல்லுவேன், நான் பார்த்துக்கிறேன்ருவார்.